ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரோஜா செடியில் நம்ம அப்பப்போ எரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பூ பூத்து முடிஞ்ச உடனே கொடுக்கலாம், இல்லை மொட்டு வந்ததுக்கப்புறம் கூட கொடுக்கலாம். எதுக்காகனா பக்கத்து கிளைங்கெல்லாம் நிறைய மொட்டு போடணும், அதுக்காக. இல்லை பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூக்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எரு கொடுக்கலாம். இப்போ எந்த எருவெல்லாம் கொடுக்கணுன்னா, ஏற்கனவே நீங்கள் வேப்ப முன்னாக்கெல்லாம் சாயலுக்குள்ளே போட சொல்லியிருந்தேன். நான் வேப்ப முன்னாக்கு இல்லைனாக்கா வேப்ப இலை இந்த மாதிரி தான் சாயலுக்குள்ளே சேர்க்குறேன். அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக காஃபி பொடி கூட, காஃபி தூள் கூட நீங்கள் போடலாம். ஏன்னா காஃபி பவுட்ரு போடும்போது அந்த பூச்சிங்கெல்லாம் சாயலுக்குள்ளே இருந்தால் கூட போயிடும். எந்த அளவுக்கு சேர்க்கணும், ஒரு பிளான்ட்டுக்கு காஃபி பவுட்ருன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவி விடணும். சாயலுக்குள்ளே மேலுக்கு தூவிட்டால் தண்ணி ஊற்றும்போது போயிடும், அதுக்குள்ளேயே இறங்கிடும். அப்போ ரொம்ப நல்லது. சாயலுக்குள்ளே பொடி பூச்சிங்கெல்லாம் போயிடும். கூடவே நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் பிளான்ட் நல்லா வளரணுன்னா நம்ம அதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் நல்லா வளரும். இந்த பிளான்ட்டெல்லாம் ரொம்ப நாள் பிளான்ட்டு. இப்போது இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் எரு கொடுக்க போகிறேன். ஏற்கனவே இந்த பிளான்ட்டில் ரோஸ் பிளான்ட்டில் மொட்டு வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பெரிய சைஸ் பூக்கள் பூக்கணும், அதிகமாக மொட்டுக்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஃபெர்டிலைசர்னால் பாருங்கள், கொஞ்சமாக நான் வெங்காயம் தோல் எடுத்திருக்கேன். வெங்காயம் தூளோட டீ தூள் வேஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா பெரிய பிளான்ட்டு ரொம்ப நாள் செடின்னா, நீங்கள் ரோஜா செடிக்கு ரொம்ப நாள் செடின்னும் போது அதிகமாக எரு தேவைப்படும். அதுக்காக கூடவே நான் இன்றைக்கி பாருங்கள், இது சிக்கனோட எலும்பு. அதாவது நம்ம போன் மீலெல்லாம் வாங்குகிறோம், அப்படியெல்லாம் இல்லாமல் சிக்கன் செய்யும்போது நீங்கள் இந்த எலும்பெல்லாம் எடுத்து செடிக்கு போடலாம். அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த சிக்கனோட எலும்பெல்லாம் சீக்கிரமாக மக்கிடும். அதுக்காக நான் சொல்கிறேன், போன் மீலெல்லாம் வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி எலும்பு கூட எடுத்து செடிக்கு போடலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய மட்டன் செய்யும்போது அந்த மாதிரி இல்லாம்போது நாய்க்கு தான் போட்டுருவோம். இது சின்ன சின்ன எலும்புங்க, கொஞ்சம் நாய்க்கும் போட்டு கொஞ்சம் செடிங்களுக்கும் போடலாம். நான் சொல்லிக்கிறது, ஏன்னா கொஞ்சமாக செடி வச்சுருப்பீங்க ரோஸ் பிளான்ட்டு, கொஞ்சம் போட்டாலே போதும். நிறைய போடக்கூடாது. அதுக்குன்ட்டு ஒரு குட்டி குட்டி எலும்பெல்லாம், அதாவது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், அந்த மாதிரி சப்பையாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி எலும்பு நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, சீக்கிரமாக மக்கும் பிளான்ட்டுக்கு. அதுக்காக தான். மண்ணுக்குள்ளே சீக்கிரமாக மக்கிடுச்சுன்னா எருவாகும், பிளான்ட்டுக்கு சீக்கிரமாகவே இறங்கும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி சாயில் ஃபுல் பக்கம் வச்சிடணும். மட்டன் எலும்பு கூட நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் சின்னதாக பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே போடலாம். பெரிய பெரிய எலும்பெல்லாம் திருப்பி உடச்சிக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. சின்ன எலும்பெல்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய எலும்பெல்லாம் நீங்கள் நாய்க்கு போட்டுருங்க. இப்போது டீ தூள், வெங்காயத்தூள். ஏன்னா நான் எதுக்கு சின்ன எலும்பெல்லாம் போடணும்னு சொன்னால், சீக்கிரமாக மக்கறதுக்காக நான் சொல்கிறேன். சின்ன எலும்பெல்லாம் போடணுன்னு சொல்லிவிட்டு, பெருசெல்லாம் போடும்போது மக்காது, லேட் ஆகும் உங்களுக்கு. அதுக்காக பாருங்கள், எவ்வளோ வெங்காயம் தோல் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயமாக இருந்தால் கூட ஒன்றாகாது, போடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு லேசாக தண்ணி தெளித்து விடணும். பாருங்கள், ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. நான் காலையில் தண்ணி விட்டுட்டேன் பிளான்ட்டுக்கு, அதனால் லைட்டாக தெளித்து மட்டும்தான் விடுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி நாளைக்கோ இல்லை மறுநாளோ கூட நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக மக்கறதுக்கு. இந்த பிளான்ட் வச்சு நாளைக்கு கூட நான் வீடியோ பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி சிக்கனோட போன்ஸ் எல்லாம் நம்ம பிளான்ட்டுக்கு போடுறோம். எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டின்னா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போடுங்க போதும். கொஞ்சமாக போட்டாலே போதும். இல்லை ஏற்கனவே செடி நல்லா தான் இருக்குன்னா நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி சிக்கன் போன்ஸ் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.